Praise the Lord. Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறோம். பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் ஆசீர் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய வாழ்த்துகிறேன். சரி, நாம இந்த ஆழமான விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபத்தோட தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இந்த இனிய நாளுக்காகவும் இன்று எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த உயிரோட்டும் வாசகத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாண்டவரே. இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்து அதன்படி வாழ அருள் தாரும். ஆமாண்டவரே. அவர்கள் வாழ்வில் உள்ள பாவங்களை மன்னித்து நோய்களை குணப்படுத்தி உமது இரக்கத்தையும் அளவற்ற அருளையும் அவர்கள் மீது பொழிந்தருளும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் வீசட்டும். ஆமென். சிறப்பாக சகோதரி ஜி மேரி மெரியாவுக்கு திருவிவிலியத்தை படிக்கும்போது அதன் ஆழமான அர்த்தங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த தூய ஆவியாரின் வல்லமை அவர்களுக்கு கிடைக்கும் மன்றாடுகிறோம். விசுவாசிகளும் சமூகங்களும் மனத்தாழ்மையுடன் வாழவும் கிறிஸ்துவின் தூதர்களை ஏற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். தலைவர்கள், பணியாளர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் நற்செய்தியாளர்கள் தாழ்ச்சியோடு பணிபுரியவும் கிறிஸ்துவை தைரியமாக அறிவிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆசிரியர்கள் மற்றும் போதகர்கள் திருவிவிலியத்தை உண்மையுடன் திறந்து காட்டவும், தேடுவோர் மற்றும் புதிய விசுவாசிகள் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வலுவடையவும் ஜெபிக்கிறோம். திருச்சபை ஆண்டவரின் வாக்குறுதிகளில் மகிழ்ந்து கிறிஸ்துவை மீட்பராக சான்று பகரவும், எங்கள் சொந்த பணியில் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் தாழ்ச்சியை தழுவவும், கிறிஸ்துவின் தூதர்களை வரவேற்கவும், ஆண்டவரின் வாக்குறுதிகள் நிறைவேறுவதில் மகிழவும் உதவ ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமா, உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தேடலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை ஒரு அரசர் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவரு தன் மக்கள் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த நாட்டு மக்கள் ஒரு ஆபத்தான ஆற்றை கடக்க ரொம்ப சிரமப்படுறத அவர் கவனிச்சாரு. உடனே அவங்களுக்காக ஒரு பாலம் கட்ட முடிவு பண்ணாரு. ஒரு நல்ல அரசருக்கான அடையாளம் அது. உண்மைதான். ஆனா அவர் வெறும் கட்டளையை மட்டும் போட்டுட்டு அரண்மனையில பாதுகாப்பா உட்காந்துட்டு இல்ல, அவர் மாறு வேஷத்துல ஒரு சாதாரண கூலியாளா அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு போனாரு. யாருக்குமே அமடா அரசர்னு தெரியாது. வெயில்ல செங்கல் சுமந்தாரு, கல்ல உடைச்சாரு, சாதாரண மக்களோட மக்களா கைகோர்த்து வேலை செஞ்சாரு. பாலம் கட்டி முடிக்கப்பட்ட அன்னைக்கு ஒரு பெரிய திருப்பு விழா நடந்துச்சு. ஊர் மக்களும் அதிகாரிகளும் அந்த பாலத்தை வடிவமைச்சவங்கள ரொம்ப புகழ்ந்து தள்ளுனாங்க. ஆனா உண்மையான அரசர் அங்கதான கூட்டத்துல இருந்திருப்பாரு. கரெக்ட். அந்த மக்கள் கூட்டத்துக்கு பின்னாடி யாருடைய பாராட்டும் இல்லாம, எந்த அங்கீகாரமும் இல்லாம, என் மக்கள் இனி பாதுகாப்பா ஆற்ற கடக்க போறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோட மட்டும் அந்த அரசர் அமைதியா நின்னுட்டு இருந்தாரு. அருமையான ஒரு ஸ்டோரி. அதாவது இந்த அரசர் கட்டிய பாலம் வெறும் கற்களால் ஆனதில்ல, அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற சேவையால உருவானது. இதுதான் இன்றைய நமது தேடலின் மையப்புள்ளியா இருக்கு. சரியா சொன்னீங்க. அதிகாரத்தோட உண்மையான வலிமை அப்படிங்கிறது மத்தவங்களை அடக்கி ஆள்றதில்ல, மாறா அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம சேவை செய்யறதுலதான் இருக்கு. கண்டிப்பா. இன்றைய உலகத்துல அதிகாரம்னா மத்தவங்களை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான தலைமைத்துவத்தின் முரண்பாடு என்னன்னா அது முழுமையான தாழ்ச்சியை கோருது. ஆமா, இந்த யோவான் நற்செய்தி அப்புறம் திருத்தூதர் பணிகள் ஆகிய வாசகங்களை அடிப்படையா வச்சு ஒரு அங்கீகாரம் தேடாத தகுதியற்ற பணியாளர் அப்படிங்கிற மனநிலைய நாம எப்படி அடையிறதுன்னு இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம். இது நாம யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்துல இருந்து தொடங்குறது ரொம்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த பாதங்களை கழுவுற நிகழ்வு. ஆமா, ஆண்டவர் இயேசு தன் சீடர்களோட பாதங்களை கழுவுன அந்த வரலாற்று நிகழ்வை நாம பாக்குறோம். உலகத்தையே படைத்த ஆண்டவர் ஒரு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு தரையில மண்டியிட்டு
தன் சீடர்களோட அழுக்கான கால்களை கழுவுறாரு. கழுவி முடிச்சிட்டு அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப கூர்மையானவை. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழில திருவெளிப்பாடு 1:5 நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவே, நீர் எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர் அப்படின்னு. இதுதான் அடிப்படை. நம்மை தன் ரத்தத்தால் மீட்டெடுத்த அந்த மாபெரும் ஆண்டவர் இப்போ ஒரு வேலையாளை போல சீடர்களின் பாதங்களை கழுவி முடிச்சிருக்காரு. இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஆமா, உலகத்துல ஒரு தலைவர்னா அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் அவருக்கு சேவை செய்யணும். கரெக்ட். ஆனா இங்க ஆண்டவர் சீடர்களின் பாதங்களை கழுவுறாரு. இத நம்ம காலத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது? இத புரிஞ்சுக்க நாம முதல் நூற்றாண்டுல இருந்த யூதேய நாட்டின் சூழ்நிலையை கவனிக்கணும். அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி தார் சாலைகளோ சிமெண்ட் ரோடுகளோ கிடையாது. எங்கும் புழுதி, சேறு, எல்லாம் மண் பாதை தான். ஆமா, மக்கள் அனைவரும் திறந்த காலணிகளை தான் அணிஞ்சிருந்தாங்க. அதனால வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பாதங்கள் ரொம்ப அழுக்காவும் துர்நாற்றத்துடனும் இருக்கும். அப்போ விருந்தினர்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க? விருந்தினர்கள் வரும்போது அவங்களோட பாதங்களை கழுவுவது அந்த வீட்டுல உள்ள மிக கீழான அடிமையோட வேலை. சொல்ல போனா யூத அடிமைகள் கூட இந்த வேலையை செய்ய தயங்குவாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு அது ஒரு தாழ்வான வேலையா? ஆமா, பிற இனத்தைச் சேர்ந்த அடிமைகளை தான் இதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு அருவருப்பான தாழ்வான வேலை. அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு அடிமையை போல அந்த பாதங்களை கழுவுறாருன்னா சீடர்கள் அந்த இடத்துல எவ்வளவு கூச்சப்பட்டிருப்பாங்க, பதறி போயிருப்பாங்க. அதனாலதான் 16வது வசனத்துல ஆண்டவர் இயேசு இதை மிக ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். எல்லாவற்றையும் படைத்தவரே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே அந்த அளவுக்கு கீழே இறங்கி சேவை செய்ய முடியும்னா மனிதர்களாகிய நாம எப்படி மற்றவர்களுக்கு சேவை செய்யும் அளவுக்கு சிறியவன் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமா, நம்ம ஈகோ அங்க உடையணும். ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. இத நம்ம அன்றாட வாழ்க்கையில பிராக்டிக்கலா எப்படி செயல்படுத்துறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு பெரிய நிறுவனத்துல மேனேஜரா இருக்கேன். எனக்கு கீழே பல பேர் வேலை செய்யறாங்க. சரி. இப்போ பணிவு அப்படிங்கிற பேர்ல நான் போய் என் அலுவலகத்துல இருக்கிற கடைநிலை ஊழியரோட சின்ன சின்ன வேலைகளை, அந்த டேட்டா என்ட்ரி பண்றது எல்லாம் நானே செஞ்சா என்னோட அணி ஊழியர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அதாவது அதிகாரம் செலுத்துறாங்கன்னு நினைப்பாங்களான்னு. ஏன் இவங்க ரொம்ப எல்லா வேலையிலயும் தலையிடுறாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்களா? அல்லது என்ன ஒரு பலவீனமான தலைவரா நினைக்க மாட்டாங்களா? உண்மையான சேவைக்கும் வரம்பு மீறுவதற்கும் இடையில் உள்ள அந்த எல்லையை எப்படி முடிவு செய்யறது? இது மிகச் சிறப்பான கேள்வி. ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவியது மற்றவர்களோட வேலைகளை தட்டி பறிப்பதற்காக அல்ல, மாறாக அவங்களோட உண்மையான தேவையை சந்திப்பதற்காக. தேவைக்காக செஞ்சாரு. ஆமா, தலைமைத்துவம் அப்படிங்கிறது உங்களோட பொறுப்புகளை கீழே போட்டுட்டு மற்றவர்களோட சிறு வேலைகளை செய்வது அல்ல, மாறாக உங்கள் ஈகோவை ஓரம் கட்டிட்டு ஒரு அவசர தேவை வரும்போது இது என் வேலை இல்லைன்னு விலகி நிக்காம முன்னின்று செய்வதுதான். ரொம்ப தெளிவான விளக்கம். இயேசு அந்த இடத்துல சீடர்களோட பாதங்களை கழுவியதால் அவரோட தலைமைத்துவம் குறைந்து விடல, மாறாக அது முழுமையடைந்தது. சேவை செய்யும் மனப்பான்மை தான் இங்க முக்கியமே தவிர தேவையற்ற இடங்களில் தலையிடுவது அல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப 17வது வசனத்துக்கு வருவோம். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, இதுல ஒரு பெரிய உளவியல் உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா. நமக்கு பணிவா இருக்கணும்னு நல்லாவே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு தெரியும். ஆனா இந்த அறிவுக்கும் அதை செயல்ல காட்டுறதுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. அது ஏன்? அந்த இடைவெளிக்கு பேர்தான் மனித இயல்பு அல்லது அகந்தை. நாம பல விஷயங்களை மனதளவுல தெரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா அது செயல்ல காட்டும் போது நம்ம ஈகோ தடையா நிக்குது. நான் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற பயம் வந்துருது. சரியா சொன்னீங்க. ஆண்டவர் இயேசு இங்க மிக தெளிவாக சொல்றாரு, திருவிவேலி அறிவை மட்டும் வைத்திருப்பதால் யாரும் பேறு பெற்றோர் ஆகிவிட முடியாது. உங்களுக்கு தெரிந்த அந்த நற்செய்தி உண்மைகளை உங்கள் கைகள் மூலம் செயல்கள் மூலம் வெளிப்படுத்தும் போது மட்டுமே நீங்கள் பேறு பெற்றோர் ஆகிறீர்கள். அறிவதற்கும் செய்வதற்கும் உள்ள அந்த பாலத்தை கடப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆமாம், அதுதான் உண்மை. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய சவால்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் அறிவுக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ செயல்படுத்த உங்கள் அகந்தை தடையாக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா இதை நாம சிந்திச்சாகணும். சரி,
இப்போ நற்செய்தியில ஒரு உணர்ச்சிகரமான மாற்றம் நடக்குது. இந்த அன்பான ஆழமான சேவை நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய திருப்பம். ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு நிமிஷம் ரொம்ப அன்பா சீடர்களின் பாதங்களை ஆண்டவர் கழுவுறாரு. அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய துரோகத்தை பத்தி பேசுறாரு. அன்பு என்ற தலைப்பிலிருந்து துரோகம் என்ற தலைப்புக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம்? அதான் ஒரு பெரிய மாறுதல் அங்க நடக்குது. அதுவும் யூதாஸ் தமக்கு துரோகம் செய்ய போறான்னு ஆண்டவருக்கு முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சும் ஏன் யூதாஸோட பாதத்தையும் அவர் கழுவணும்? துரோகம் செய்வாங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தரை எப்படிங்க அன்பு செய்ய முடியும்? இத புரிஞ்சுக்க மத்திய கிழக்கு நாடுகளோட கலாச்சாரத்தை நாம மீண்டும் உற்று நோக்க வேண்டும். 18வது வசனத்துல இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் அப்படின்னு. என்னோடு உண்பவனே, இதுக்கு என்ன தனி அர்த்தம் இருக்கு? இது சாதாரணமான வார்த்தை அல்ல. அந்த காலத்துல ஒருவருடன் அமர்ந்து ஒரே தட்டில் உணவை பகிர்வது என்பது சமாதானத்தின் மிக உயர்ந்த உடன்படிக்கை. ஓ, ஒரு பந்த மாதிரி. ஆமா, நான் உன்னோடு சமாதானமாக இருக்கிறேன், என் உயிரை கொடுத்தாவது உன்னை பாதுகாப்பேன் என்பதற்கான முத்திரை அது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவில் இருந்து கொண்டு அந்த உளமை உண்டுவிட்டு துரோகம் செய்வது என்பது உலகத்திலேயே மிக கொடூரமான செயல். அப்போ இது ஒரு இறைவாக்கு நிறைவேறுவதா? ஆமா, இது திருப்பாடல்கள் 41:9 சொல்லப்பட்டிருக்கிற மறைநூல் வாக்கு. அந்த வாக்கு இங்கே நிறைவேறுகிறது. அப்போ அந்த துரோகத்தின் வலியை ஆண்டவர் எந்த அளவுக்கு மனதளவுல உணர்ந்திருக்காருன்னு நினைக்கும் போதே நெஞ்ச பிசைது. ஒரு பக்கம் தான் மிகவும் நேசித்த ஒருவன் தம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்ற வலி. நிச்சயமாக அந்த வலி மிக கொடூரமானது. ஆனால் ஆண்டவர் அந்த துரோகத்தை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அவர் பதற்றப்படவில்லை, கத்தவில்லை, யூதாசை அவமானப்படுத்தவில்லை. இந்த இருக்கிறவர் நானே அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு இல்லையா? மிகச்சரியாக சொன்னீர்கள். இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. விடுதலை பயணம் நூலில் எரியும் உட்புதரில் இருந்து மோசேவுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்திய அதே தெய்வீக பெயர் இதுதான். வாவ்! தான் கைது செய்யப்பட போகிறோம், அவமானப்படுத்தப்பட போகிறோம், சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்று தெரிந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு தன் தெய்வீக அதிகாரத்தை, தன் ஆளுமையை இங்கே நிலைநிறுத்துகிறார். நான் சூழ்நிலையின் கைதி அல்ல, இவையெல்லாம் என் கட்டுப்பாட்டில்தான் நடக்கிறது என்பதை ஆணித்தரமாக அறிவிக்கிறார். இது நம்ம பார்வையாளர்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல் தெரியுமா? இத பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்க சொந்தக்காரங்கனாலேயோ உங்க நண்பர்கள்னாலேயோ உங்களோட ஒன்றாக அமர்ந்து உணவருந்தியவர்கள்னாலேயோ துரோகத்தை சந்திச்சிருக்கலாம். ஆமா, நிறைய பேர் அந்த வழியை அனுபவிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அவ்வளவு அன்பை கொடுத்தேனே, ஏன் எனக்கு இப்படி முதுகுல குத்துனாங்க அப்படின்னு நீங்க இரவெல்லாம் அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பாருங்க, துரோகம் செய்வாங்கன்னு தெரிஞ்சும் அவர் யூதாஸின் பாதங்களை கழுவுனார். உண்மைதான். அவருடைய அமைதி மனிதர்களின் விசுவாசத்தையோ அல்லது நம்பிக்கையையோ சார்ந்ததல்ல. அவருடைய அமைதி தான் யார் என்ற தெளிவிலும் தந்தையாகிய கடவுளின் திட்டத்தின் மீதான நம்பிக்கையிலும் ஆழமாக வேரூன்றி இருந்தது. மனிதர்கள் துரோகம் செய்தாலும் ஆண்டவரின் திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அற்புதமான விளக்கம். துரோகம் என்பது அவரை அழிக்கவில்லை, மாறாக அவருடைய உன்னதமான பணியை நோக்கி அவரை செலுத்தியது. அதனாலதான் அந்த துரோகத்தின் அறிவிப்புக்கு பிறகும் ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறுத்தவில்லை. 20வது வசனத்தில் அவர் ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பு? நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிற அழைப்பு தான் அது. துரோகம் நடந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பணியை நிறுத்தல. இது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? நம்ம சாதாரண மனிதர்களா இல்லாம ஆண்டவரின் பிரதிநிதிகளா இருக்கிறோம். இதை நான் ஒரு சின்ன உதாரணம் மூலமா புரிஞ்சுக்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு தூதர் வேற ஒரு நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமா போறாருன்னு வச்சுப்போம். அந்த நாட்டுல யாராவது நம்ம தூதரை அவமானப்படுத்தினாலோ அல்லது தாக்கினாலோ அது அந்த தனி மனிதருக்கு செய்யப்பட்ட அவமானம் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் செய்யப்பட்ட அவமானம். அதே போல அந்த தூதரை மரியாதையாக ஏற்றுக்கொண்டால் அது அந்த நாட்டையே ஏற்றுக்கொண்டதற்கு சமம். இங்க இயேசுவும் அதேதான் சொல்றாரா? நாம ஆண்டவரின் தூதர்களா இருக்கோம். மிகச்சரியான உதாரணம். இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு சங்கிலி. ஒரு விசுவாசியை ஏற்றுக்கொள்பவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்பவர் தந்தையாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஓ, ஒரு படிநிலையா போகுது. அதாவது நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் தனிநபராக செல்லவில்லை, சர்வ வல்லமை உள்ள தந்தையையும் மகனையும் உங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு அவர்களின் பிரதிநிதியாக செல்கிறீர்கள். வாவ், இது ரொம்ப பெரிய ஒரு கௌரவம். ஆமா, 16வது வசனத்தில் நாம் வெறும் பணியாளர்கள் என்று பார்த்தோம். 18வது வசனத்தில்
மனிதர்களிடமிருந்து துரோகங்களை சந்திக்க நேரிடும் என்று பார்த்தோம். ஆனால் இவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலும் நாம் கடவுளை சுமந்து செல்லும் தூதர்கள் என்ற மாபெரும் அங்கீகாரத்தை 20வது வசனம் நமக்கு கொடுக்கிறது. அப்போ இத சாதாரணமா கடந்து போக முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு சின்ன காரியமும் ஒரு தெய்வீக பணிதான். கண்டிப்பா. இத பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு ஐடி துறையில வேலை செய்பவரா இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருக்கலாம், மருத்துவமனையில பணிபுரியும் செவிலியராக இருக்கலாம், அல்லது வீட்டில் தன் குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு தாயாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர். ஆமா, உங்க வேலை மூலமா நீங்க நற்செய்தியை அறிவிக்கிறீங்க. உங்களுடைய நேர்மையான உழைப்பு, நீங்கள் காட்டும் அன்பு, இவை எல்லாமே நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இயேசுவை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதே சமயம் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் தூதர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ அது நேரடியாக நீங்கள் ஆண்டவரை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதற்கு சமம். அவர்கள் குருக்களாக இருக்கலாம் அல்லது திருவிவிலியத்தை பகிர்ந்து கொள்ளும் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம். மிக அருமையான வார்த்தைகள். இதுதான் இந்த முழு நற்செய்தி வாசகத்தின் சாராம்சம். இதை ஒரு முழுமையான பார்வையில் தொகுத்து பார்க்கும்போது நான் உங்களிடம் ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். இதை கொஞ்சம் அமைதியாக யோசித்து பாருங்கள். சொல்லுங்க, நாங்களும் யோசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருடைய பாதங்களை கழுவ அழைக்கப்படுகிறீர்கள்? உங்களுடைய பதவியையும் மனித இயல்பையும் ஓரம் கட்டிவிட்டு யாருக்கு நீங்கள் பணிவோடு சேவை செய்ய வேண்டும், அல்லது உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை, உங்களை ஆழமாக காயப்படுத்தியவர்களை இயேசுவைப் போல எப்படி அன்பினால் எதிர்கொள்ள போகிறீர்கள்? இந்த அறிவை செயலாக்குவது எப்படி என்பதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மிகச் சிறப்பான, நம்மை யோசிக்க வைக்கும் ஒரு கேள்வி. இதத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க 2019ஆம் ஆண்டு நடந்த ஒரு உரையில ரொம்ப தெளிவா சுட்டி காட்டினாரு. அவர் என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்க முடியுமா? கண்டிப்பா. அவர் சொல்றாரு, நமது விசுவாசம் உண்மையானதா அப்படிங்கறது எப்படி அறிவது? விசுவாசத்தின் அளவுகோல் சேவைதான் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் குறிப்பிடும்போது, நாங்கள் தகுதியற்ற பணியாளர்கள் அப்படிங்கிற மனநிலையே ஒரு உண்மையான கிறிஸ்தவனோட அடையாளம்னு சொல்றாரு. தகுதியற்ற பணியாளர்கள், அது ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. ஆமா, எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல கிடைக்கிற தூய்மையான மகிழ்ச்சியே உண்மையான விசுவாசம்னு அவர் சொல்றாரு. அது 100க்கு 100 உண்மை. அந்த தகுதியற்ற பணியாளர் அப்படிங்கிற மனநிலை தான் நம்மளை ஈகோ, அதாவது தற்பெருமையிலிருந்து விடுவிக்குது. நாம செய்யற ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு சேர காணிக்கையா மாறும்போதே அங்க மனிதர்களோட பாராட்டுக்கு இடமில்லாம போயிடுது. ஒரு நிமிஷம், நான் இங்க குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இது கேட்கறதுக்கு ஆன்மீக ரீதியா ரொம்ப உன்னதமா இருக்கு. ஆனா நேயர்களோட சார்பா நான் இங்க ஒரு யதார்த்தமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? இன்றைய நவீன உலகத்துல இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நாம ஒரு சின்ன சமூக சேவை செஞ்சாலோ இல்ல ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலோ உடனே அது சமூக வலைதளங்கள்ல போட்டு எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு அங்கீகாரத்தை தேடுறோம். ஆமா, அது இப்போ ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. அப்புறம் பெரிய நிறுவனங்கள்ல, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள்ல வேலை செய்யற சூழ்நிலையை எடுத்துக்குவோம். அங்க ஒவ்வொருத்தரும் தங்களோட பதவி உயர்வுக்காகவும் தாங்கள் செஞ்ச வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கவும் ரொம்ப முண்டி அடிக்கிறாங்க. நீங்க ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டை இரவும் பகலுமா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா உங்க மேலதிகாரி அது தன்னுடைய ஐடியான்னு சொல்லி அந்த புகழை திருடிக்குவாரு. அது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான போட்டி நிறைந்த உலகத்துல நேயர்களான நீங்க எப்படி இந்த அங்கீகாரம் தேடாத தகுதியற்ற பணியாளர் மனநிலைய உங்க வேலை செய்யற இடத்துலயோ இல்ல குடும்பத்திலயோ கடைபிடிக்க முடியும்? இது நம்மள மத்தவங்க ஈஸியா ஏமாத்துறதுக்கு வழிவகுக்காதா? இது ரொம்ப அருமையான, அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தரும் அன்றாடம் எதிர்கொள்ற ஒரு நடைமுறை சிக்கல். உங்க மேலதிகாரி உங்க உழைப்புக்கான புகழை திருடும் போது ஏற்படுற அந்த உளவியல் வலி, மனவேதனை உண்மையானதுதான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இங்கதான் இந்த தகுதியற்ற பணியாளர் மனநிலை நமக்கு ஒரு மாபெரும் உளவியல் கேடயமா செயல்படுது. பாத்தீங்கன்னா, உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தை உங்க மேலதிகாரியோ இல்ல சமூகமோ தான் தரணும்னு நீங்க நினைச்சா உங்க மகிழ்ச்சியோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்குன்னு அர்த்தம். அவங்க பாராட்டினா நீங்க சந்தோஷப்படுவீங்க, அவங்க உதாசீனப்படுத்தினா நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. கரெக்ட். முழுசும் அவங்கள சார்ந்து இருக்கும். ஆமா, ஆனா நீங்க செய்யற வேலையை அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவருக்கான ஒரு சேவையா செய்யும் போது அந்த பரிவர்த்தனை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலானதா மாறிடுது. உங்க மேலதிகாரி அந்த புகழை திருகுனாலும் உங்க உள்மன அமைதியோ அல்லது உங்க உழைப்போட உண்மையான மதிப்பையோ அவரால் திருட முடியாது. வாவ், இது ரொம்ப நல்ல சிந்தனை. மனிதர்களோட பாராட்டு அப்படிங்கிற சிறையிலிருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை தான் இந்த மனநிலை. இது நம்மள பலவீனமாக்காது, மாறா யாராலையும் அசைக்க முடியாத ஒரு உளவியல் வலிமையை நமக்கு தரும்.
அந்த விளக்கத்துல தான் எவ்ளோ தெளிவு இருக்கு. மனிதர்களோட கைத்தட்டல்களுக்காக காத்திருக்காம வேலை செய்யறதுலயே ஒரு மனநிறைவை காண்றது மிக உயர்ந்த ஒரு முதிர்ச்சி. கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா இந்த முதிர்ச்சியும் அங்கீகாரம் தேடாத சேவையும் வெறும் தனிப்பட்ட மனிதர்களோட பண்பா மட்டும் நிக்கல. ஆண்டவருடைய மாபெரும் மீட்பு திட்டமே இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆமா, திருத்தூதர் பணிகள் வாசகத்துல நாம அதை தெளிவா பாக்குறோம். கரெக்ட். திருத்தூதர் பணிகள் நூல் 13ஆம் அதிகாரத்துல பவுல் அந்தியோக்கியாவில இஸ்ரேல் மக்களோட முழு வரலாற்றையும் ஒரு திரைப்படத்தை போல விவரிக்கிறாரு. எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க, 40 வருஷம் பாலைவனத்துல அவங்க எப்படி பொறுமையா வழிநடத்தப்பட்டாங்க, அப்புறம் நீதி தலைவர்கள் காலத்தை கடந்து அரசர்கள் காலம் வர ஆண்டவர் எப்படி அவங்கள கரம் பிடிச்சு பராமரிச்சாருங்கிற முழு வரலாற்று பயணத்தையும் அவர் எடுத்துரைக்கிறாரு. ஒரு பெரிய பயணம் அது. ஆமா, இந்த மாபெரும் பயணத்துல ஆண்டவர் யாரை தன் கருவியா பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. பவுலும் அவருடன் இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்குள்ளாராங்க. அங்கதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குது இல்லையா? ஆமா, அங்க யோவான் மார்க்கு திடீர்னு அவங்கள விட்டு விலகி எருசலேமுக்கு திரும்பி போயிடுறார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், யோவான் ஏன் திடீர்னு பாதியில விலகி போனோம்? சும்மா ஏதோ கோவம் இல்லனா ஏதோ மனஸ்தாபம் காரணமா போயிருப்பாரா? நிறைய பேர் அப்படிதான் மேலோட்டமா நினைப்பாங்க. ஆனா வரலாற்று பின்னணியை பாத்தீங்கன்னா பாப்போவிலிருந்து பம்பிலியாவில் இருக்கிற பெருகைக்கு பயணம் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. ஓ, வழியில எது ரொம்ப ஆபத்து இருந்ததா? ரொம்பவே. அந்த பகுதி மிக உயர்ந்த ஆபத்தான டாரஸ் மலை தொடர்களை கடந்து போக வேண்டிய ஒரு பாதை. அங்க கொள்ளையர்கள் அதிகம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதி ரொம்ப மோசமான காய்ச்சல் பரவக்கூடிய ஒரு சதுப்பு நிலம். அப்படியா? இதை கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கே. ஆமா, யோவான் மார்க் ஒரு இளைஞர். அந்த பயணத்தோட கடுமை, நோய்கள் பத்தின பயம், கொள்ளையர்கள் குறித்த பயம், இதெல்லாம் அவர் ரொம்பவே பாதிச்சிருக்கலாம். அதனால ஏற்பட்ட ஒரு பயத்திலேயோ மன அழுத்தத்திலேயோ தான் அவர் திரும்பி போயிருக்கணும். நம்ம கூட பயணிக்கிற ஒருத்தர் அதுவும் இப்படி ஒரு சவாலான பாதையில பாதிலேயே விட்டுட்டு போனா நாம இருந்தா ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். நிச்சயமா இந்த திட்டத்தையே கைவிட்டுருவோன்னு கூட நினைச்சிருப்போம். ஆனா பவுல் அத பத்தி கவலைப்பட்டு நின்ன மாதிரி தெரியல. அவர்கள் அந்த ஆபத்தான பாதையை கடந்து பிசிடியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடையறாங்க. ஆமா, அங்க ஓய்வு நாள தொழுகை கூடத்திற்கு சென்று அமர்ந்திருக்காங்க. இப்போ திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிக்கப்பட்ட பின்னாடி பவுலை எழுந்து பேச சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கால வழக்கப்படி பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய விருந்தினர்கள் யாராவது இருந்தால் அவங்கள மக்களிடம் ஒரு சில அறிவுரை வார்த்தைகள் பேச அழைப்பது வழக்கம்தான். எனக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு ஒரு பெரிய கூட்டத்துல உங்களை எழுப்பி சில வார்த்தைகள் பேச சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் அத்தனை பெரிய அறிஞர்கள் மத்தியில. கண்டிப்பா கை கால்லாம் நடுங்கும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குறிப்புகள் எடுத்துட்டு வரேன்னு தான் சொல்லங்கோணும். ஆமா, ஆனா பவுல் தயங்காமல் எழுந்து கை காட்டி இஸ்ரேல் மக்களே, ஆண்டவருக்கு அஞ்சி ஓரே கேளுங்கள் அப்படின்னு ரொம்ப தைரியமா தொடங்குறார். ஒரு சின்ன நடுக்கம் கூட இல்ல. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, பவுல் எப்பவுமே தயார் நிலையில இருந்தார். நற்செய்தியை பகிர, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல எப்போ ரெடியா இருந்தார். இது நம்ம நவீன வாழ்வியலோடு ரொம்ப நெருக்கமா பொருந்தி போகுது. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல யோவான் விலகியது போல நமக்கு நெருக்கமானவங்க நம்மளை விட்டு விலகி செல்லலாம். சில நேரங்கள்ல அது ரொம்ப வலிய தரலாம். உண்மைதான். ஆனா ஆண்டவரின் பணிக்காக நாம தொடர்ந்து பயணிக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது பவுலை போல பேசவும் செயல்படவும் தயாராக இருக்கணும். சரியா சொன்னீங்க. பவுல் பேச ஆரம்பிச்ச உடனே அவர் நேரா இயேசுவை பத்தி பேசல, இஸ்ரேல் மக்களோட வரலாற்று சுருக்கமாக கூறுறார். ஆமா, எகிப்துல அவங்க அந்நியர்களா தங்கியிருந்தது, ஆண்டவர் அவர்களை தோள் வலிமையால் வெளியே கொண்டு வந்தது பத்தியெல்லாம் ஒரு பாலமா வச்சு பேச ஆரம்பிக்கிறார். அதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் ஆண்டவர் அவர்கள் மீது மிகுந்த பொறுமை காட்டினார் அப்படிங்கிறது தான். 40 வருஷம். ஆமா, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது ஒரு நாளின் வேலையாக இருக்கலாம். ஆனா இஸ்ரேல் மக்களின் மனதிற்குள் ஊறிப்போயிருந்த எகிப்தை, அந்த அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வர 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. நாம இருந்தால் சில நாட்களிலேயே, ஏன் சில மணி நேரங்களிலேயே பொறுமை இழந்து விடுவோம் அல்லவா? கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயம் நம்ம நினைச்சபடி நடக்கலைன்னா கூட நமக்கு கோபம் வந்துடும். ஆனா அந்த முரட்டுத்தனமான மக்களிடம் அவங்க முரண்டு பிடிச்சாலும் ஆண்டவர் காட்டிய பொறுமை ரொம்ப பெருசு. ஆண்டவர் அவங்கள ஒரு புதிய சமுதாயமா உருவாக்க எவ்வளவு மெனக்கெட்டிருக்காருன்னு இதுல தெரியுது.
அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கானான் நாட்டின் 7 இனங்களை அழித்து ஏறக்குறைய 450 ஆண்டுகள் அந்த நாட்டை உரிமை சொத்தாக அளித்தார். அதுக்கப்புறம் சாமுவேல் இழைவாக்கினர் காலம் வரை நீதி தலைவர்களை அழித்து வழிநடத்தினார் இல்லையா? கரெக்ட். ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு நீதி தலைவர்களை கொடுத்துட்டு இருந்தார். ஆனா மக்கள் தங்களுக்கு ஒரு அரசன் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சாங்க. இவ்வளவு நல்ல ஆண்டவர் அமைத்து கொடுத்ததை விட்டுட்டு அவங்களுக்கு ஏன் திடீர்னு ஒரு அரசன் தேவைப்பட்டான்? தங்களுக்கெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. தங்களை சுற்றி இருந்த மற்ற நாடுகளை பார்த்து ஏற்பட்ட ஒரு மாய அது. இஸ்ரேல் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் தங்களை வழிநடத்துவதை விட கண்ணுக்கு தெரியும் ஒரு அரசன், ஒரு மனிதன் வேணும்னு அவசரம் வந்துருச்சு. அதனால ஆண்டவர் பெஞ்சமின் குலத்தைச் சேர்ந்த கீசின் மகன் சவுல 40 வருடங்களுக்கு அரசராக கொடுத்தார். இது இன்றைய அவசர யுகத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. எப்படி சொல்றீங்க? இதுக்கும் இன்னைக்கு இருக்கிற நம்ம நிலைமைக்கு என்ன சம்பந்தம்? நாம மனிதர்களாகிய நாம எப்படி எல்லாவற்றுக்கும் அவசரப்படுகிறோம்? ஆண்டவர் நமக்காக நீதி தலைவர்களை கொடுத்து சில திட்டங்களை வச்சு வழிநடத்தி கொண்டிருந்தாலும் நாமே நமக்கு ஒரு அரசன் வேண்டும் நினைக்கிறோம். அதாவது நம்முடைய சொந்த திட்டங்கள், நம்முடைய குறுக்கு வழிகள் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறோம்னு சொல்றீங்களா? அதேதான். உலகளாவிய தீர்வுகள்னு நாம ஆண்டவரின் நேரத்திற்காக காத்திருக்காமல் அவசரப்படும் போது சவுலை போன்ற தற்காலிக தீர்வுகள் தான் நமக்கு கிடைக்கும். ஒளிர்பார்வைக்கு மட்டும் அது நல்லா இருக்கிற மாதிரி தோன்றும். மிக ஆழமான கருத்து. அதனாலதான் ஆண்டவர் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அரசராக ஏற்படுத்தினார். தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சான்று பகிர்ந்தார் தெரியுமா? சொல்லுங்க. ஈசாயின் மகனான தாவீதை என் இருதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என் இதயத்துக்கு உகந்தவன், ரொம்ப அருமையான வார்த்தை. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. தாவீது ஒன்னும் குறையில்லாத மனிதர் கிடையாதே, அவரும் பல தவறுகள் செஞ்சிருக்காரு. அப்புறம் எப்படி அவர் இதயத்துக்கு உகந்தவர்? இது ஒரு முக்கியமான புள்ளி. இதயத்துக்கு உகந்தவன் அப்படிங்கிறது தாவீது பாவம் செய்யாதவர் என்பதை குறிக்கல. மாறாக தான் தவறு செய்த போது எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் முழுமையாக தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார். உண்மையான மன வருத்தம் அவர்கிட்ட இருந்தது. ஆமா, மனிதர்களின் தேர்விற்கும் ஆண்டவரின் தேர்விற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சவுல் வெளித்தோற்றத்துக்கு நல்லா இருந்தார். ஆனா ஆண்டவர் தாவீதோட இதயத்தை பார்த்தார். இது எவ்வளவு பெரிய உண்மை! பல நூற்றாண்டுகளாக ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி எத்தனையோ தடைகள் வந்தாலும் இந்த தாவீதின் வழிமுறையில் இருந்து இயேசு எனும் மீட்பர் சரியா நிறைவேறியது. ஆமா, இது நம்ம வாழ்வில சில கதவுகள் அடைக்கப்படும் போது அல்லது சில தலைவர்கள் நம்மளை விட்டு நீக்கப்படும் போது நம்ம சோர்ந்து போக கூடாதுங்கிறத காட்டுது. நிச்சயமா. சவுல் நீக்கப்பட்ட போது இஸ்ரேல் மக்களும் குழம்பிருக்கலாம். ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை விட சிறந்தத தாவீதை ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். சோ ஒரு இழப்பு வரும்போது ஆண்டவர் ஒரு நிரந்தர மீட்பை, ஒரு சிறந்த எதிர்காலத்தை நமக்கு கொடுக்க போகிறாருன்ற நம்பிக்கை நேயர்களுக்கு வரணும். அதேதான். இப்போ இந்த மாபெரும் மீட்பரோட வருகைக்கு முன்பாக இன்னொரு முக்கியமான நபர் வரார். பவுல் இங்க திருமுழுக்கு யோவானை பற்றி குறிப்பிடுறார். ஆமா, இயேசுவின் வருகைக்கு முன்பு யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு பறைசாற்றியதை பத்தி சொல்றார். கரெக்ட். திருமுழுக்கு யோவானோட வாழ்க்கைய படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு மனிதன் புகழின் உச்சத்துல இருக்கும்போது மக்கள் எல்லாரும் அவரை மீட்பர்ன்னு நினைக்கும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் யாரென்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான் அப்படின்னு சொல்றார் இல்லையா? ஆமா, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடியை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றார். அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மனமுதிர்ச்சியும் பணிவும் வேணும். அந்த காலத்துல மிதியடியே, அதாவது செருப்பு அவிழ்க்கிற வேலை ஒரு சாதாரண அடிமை செய்யற மிக கீழான வேலை. அதுக்கே நான் தகுதி இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு பணிவு. இன்னைக்கு நாம செய்யற சிறு சிறு சாதனைகளுக்கே நாம எவ்வளவு பெருமை அடைறோம். சோஷியல் மீடியால ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு தான் பாக்குறோம். ஆமா, நான் தான் இது செஞ்சேன், நான் தான் பெரிய ஆளுன்னு எல்லாரும் காட்டிக்கிற அவசரத்துல இருக்காங்க. ஆனா யோவான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத் தருகிறார். நமது உண்மையான பணி நம்மை முன்னிலைப்படுத்துவதல்ல, மாறாக இயேசுவை காட்டுவதே ஆகும். ஒரு சுட்டு விரல் மாதிரி நாம எப்பவும் ஆண்டவரை தான் சுட்டி காட்டணும். அந்த விரலை பார்க்க கூடாது. அந்த விரல் எதை காட்டுதோ அதைத்தான் பார்க்கணும். நம்ம அன்றாட சவால்கள்ல நாம ஆண்டவரை சுட்டி காட்டும் சுட்டு விரலாக இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. கண்டிப்பா. சரி, நேயர்களுக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. நேயர்களே, இந்த வரலாற்று பயணத்தில் நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்?
உங்கள் வாழ்வின் பாலைவனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு காட்டும் பொறுமையை புரிந்து கொண்டு நீங்களும் பொறுமையை கற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது உங்களுக்கான ஒரு சொந்த சவுளை தேடி குறுக்கு வழிகளுக்காக அவசரப்படுகிறீர்களா? அடைப்பட்ட கதவுகளை பார்த்து சோர்வடையாமல் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தாவீதை ஆயத்தம் செய்கிறார் என்ற வாக்குறுதிக்காக காத்திருக்கிறீர்களா? அல்லது திருமுழுக்கு யோவானைப் போல மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டும் தாழ்மையான கருவியாக செயல்படுகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்விகள். இத நேயர்கள் இன்னும் எளிதா புரிஞ்சுக்க நான் ஒரு உருவகத்தை பயன்படுத்த விரும்புறேன். ஒரு பெரிய நாடக மேடையை கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஒரு மிக முக்கியமான நாடகம் நடந்துட்டு இருக்கு. அந்த மேடைக்கு மேல பார்வையாளர்களோட கண்களுக்கு தெரியாத இருட்டுல ஒரு ஒளியமைப்பாளர், அதாவது ஒரு ஸ்பாட்லைட் ஆபரேட்டர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவருடைய வேலை என்ன? மேடையில முக்கிய கதாபாத்திரம் எங்க நகர்ந்தாலும் அந்த கதாபாத்திரத்தின் மேல வெளிச்சம் பாய்ச்சறது தான் அவரோட வேலை. ஒருவேளை அந்த ஒளி அமைப்பாளர் இந்த நாடகம் நடக்கிறதுக்கு என் வேலையும் மிக முக்கியமானது, எனக்கும் கொஞ்சம் பாராட்டு வேணும் அப்படின்னு நினைச்சு தான் மேலேயே அந்த வெளிச்சத்தை அடிச்சுக்கிட்டேன் ஆகும். ஒட்டுமொத்த நாடகமும் கெட்டு போயிடும். ஆமா, அந்த ஒளி அமைப்பாளரோட வெற்றியே அவரு இருட்டுல மறைந்திருந்து முக்கிய கதாபாத்திரத்தின் மேல வெளிச்சம் பாய்ச்சறதுல தான் இருக்கு. அதே போலதான் திருமுழுக்கு யோவானும் தான் மேல எந்த வெளிச்சமும் விழாம தன்னுடைய முழு கவனத்தையும் வெளிச்சத்தையும் இயேசுவின் மேல மட்டுமே பாய்ச்சினாரு. அது மிக துல்லியமான ஒரு உருவகம் சிஸ்டர். நாம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட நாடக மேடையில ஒளியமைப்பாளர்கள் தான். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் அப்படிங்கிற திருமுழுக்கு யோவானோட அந்த மனநிலை தான் நாம கையில வச்சிருக்க வேண்டிய ஒளிக்கருவி. நாம இருட்டுல எவ்வளவு தூரம் நம்மளை தாழ்த்தி மறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மில் இயேசு பிரகாசமா வெளிப்படுவார். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் எழுகிறது. சொல்லுங்க. தொடர்ந்து இப்படியே இருட்டிலேயே இருக்கிறது, அடுத்தவங்களுக்காக பின்னாடியில நின்னுகிட்டு எந்த அங்கீகாரமும் இல்லாம உழைக்கிறது ஒரு கட்டத்துல மனிதர்களுக்கு கடுமையான சோர்வு தரலாம். எனக்காக யாருமே இல்லையா, என் உழைப்பை யாரும் மதிக்கலையே, நான் ஏன் தொடர்ந்து அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு நேர்களான நமக்குள்ள வரலாம். அப்படிப்பட்ட உணர்வு வரும்போது அதற்கான பலம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? இந்த சோர்வை எப்படி எதிர்கொள்றது? அந்த சோர்வுக்கான மாமருந்து தான் திருப்பாடல்கள் 89 அடங்கியிருக்கு. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன், உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன், உமது உண்மை வானை போல் உறுதியானது அப்படின்னு தாவீது பாடுறாரு. இருங்க, இங்கதான் எனக்கு ஒரு பெரிய தயக்கம் வருது. என்ன தயக்கம்? சொல்லுங்க. அதாவது இந்த வார்த்தைகள் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இன்றைய அவசர உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குல்ல? ஆமா, எல்லாமே தற்காலிகம் தான். இப்போ நேத்து நாம பார்த்த வேலை இன்னைக்கு இல்ல, நேத்து நம்ம கூட சிரிச்சு பேசின உறவுகள் இன்னைக்கு முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. எல்லாமே பயன்படுத்தி குப்பையில் வீசும் தற்காலிகமான விஷயமா மாறிடுச்சு. உண்மைதான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஒருத்தர் தம் வேலையை இழந்துட்டு அடுத்த வேலை உணவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது ஆண்டவரின் உண்மை வானை போல் உறுதியானது அப்படின்னு சொன்னா அது வெறும் கற்பனை மாதிரி தோணாதா? புரியுது. கடும் புயல் அடிக்கும் போது யாருக்கும் வானம் தெரியறது இல்லையே. இந்த நிலையான அன்பு இன்றைய நவீன நேயர்களுக்கு நடைமுறையில எப்படி சாத்தியமாகும்? நீங்க கேக்குற கேள்வி இன்னைக்கு நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு ஆழமான வலிதான். புயல் அடிக்கும் போது வானம் இருண்டு போயிடுது, நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆமா, இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த வானம் அங்கேதான் இருக்கு அப்படிங்கறதான அறிவியல் நிஜம். கரெக்ட். அதே மாதிரிதான் இந்த வசனத்தையும் நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம திருவிவிலியத்தின் மூல மொழியான எபிரேய மொழிக்கு கொஞ்சம் போகணும். ஓ, எபிரேய மொழிக்கு. சரி, சொல்லுங்க. இந்த வசனத்துல வர்ற பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹெசெட் அப்படின்னு பேரு. ஹெசெட் அப்படின்னா அது வெறும் உணர்ச்சி வசப்படுற அன்பு கிடையாதா? கிடையவே கிடையாது. அது ஒரு உடன்படிக்கையின் அன்பு. உடன்படிக்கையின் அன்புனா அதாவது மனிதர்களுடைய அன்பு சூழ்நிலையை பொறுத்து மாறும். நீங்க நல்லா இருந்தா உங்களை நேசிப்பாங்க, நீங்க விழுந்துட்டா உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய இந்த எசெட் அப்படிங்கிறது, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி. வாவ், கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதே போல உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில யமுனா அப்படின்னு பேரு. இதுக்கு மாறாத விசுவாசம் அல்லது ஒரு கட்டமைப்பு சார்ந்த உத்தரவாதம் அப்படின்னு அர்த்தம். கட்டமைப்பு சார்ந்த உத்தரவாதம்னா அது எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருந்தி போகுது? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு பெரிய கட்டிடத்தை எடுத்துக்கோங்க. அதோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா வெளியில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் இந்த கட்டிடம் தாங்கி நிற்கும் இல்லையா? ஆமா, அசையாது.
அந்த மாதிரி நீங்க ஊர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்துட்டு இருந்தாலும் சரி, உங்க தலைக்கு மேல வானம் எப்பவும் எப்படி ஒரு நிலையான கூரையா இருக்கோ அதே போலதான் ஆண்டவருடைய இந்த ஹிஸ்ஸத் மற்றும் யமுனா. ஆண்டவர் நம்முடைய உடனடி பிரச்சனைகளை ஒரு மாயவித்த மாதிரி உடனே சரி செய்யாம இருக்கலாம். ஆனா அவர் நம்ம வாழ்க்கைய ஒரு நீண்ட கால அடிப்படையில பாதுகாத்து வழி நடத்துறார். இதுதான் அந்த உறுதியான கட்டமைப்பு. சரி, அப்போ ஆண்டவருடைய அந்த பொதுவான பேரன்பு வானம் போல் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இது எல்லாமே ரொம்ப பொதுவான ஒன்னா தெரியுது. அதாவது ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான கருத்து. ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, குறிப்பா வாழ்க்கையில தனக்கு எந்த திறமையும் இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்யறார்? இந்த கட்டமைப்பு சார்ந்த உத்தரவாதம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி. அதுதான் இந்த திருப்பாடலோட அடுத்த கட்டம். அந்த பொதுவான அன்பிலிருந்து ஆண்டவர் எப்படி ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கைக்குள்ள நுழைகிறார், அவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கறத 20 மற்றும் 21 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வசனங்கள் என்ன சொல்லுது? அந்த வசனங்கள் சொல்லுது, என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன், என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். இந்த தாவீதோடைய வாழ்வு நம்ம நவீன வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைமை பொறுப்புக்கு ஆள் தேடுறாங்கன்னு வச்சுப்போம். உலகம் எப்படி தேடும்? ஒரு பெரிய நேர்காணல் வைப்பாங்க, பல வருஷம் அனுபவம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆமா, நல்ல நேர்த்தியா ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கணும், ஒரு பெரிய பட்டியலே வச்சிருப்பாங்க. இதுதான் உலகத்தோட அளவுகோல். கரெக்ட். ஆனா ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? யாருமே மதிக்காத ஒரு பாவைவனத்துல ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை கண்டுபிடிச்சார். ஆமா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்வு அது. தாவீதோட சொந்த அப்பாவே சாமுவேல் இறைவாக்கினர் வந்தப்போ தன் மத்த பசங்களெல்லாம் முன்னாடி நிறுத்திட்டு தாவீதா ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு. அந்த அளவுக்கு அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார். தனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நினைச்சு குடும்பத்தாரையே ஒதுக்கப்பட்டு முடங்கி போயிருக்கிற நம்ம நேயர்களுக்கு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நிச்சயமா உலகம் தகுதியை பார்த்து வாய்ப்பு கொடுக்கும், உங்களோட மதிப்பெண் சான்றிதழை பார்க்கும், உங்களோட பின்னணியை பார்க்கும். ஆமா, ஆனா ஆண்டவர் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் வெளித்தோற்றத்தை பார்க்கறது இல்ல, உள்ளத்தை பார்க்கிறார். அதோடு மட்டும் இல்லாம அவர் யாருக்கு பொறுப்பை கொடுக்கிறாரோ அதற்கான தகுதியையும் அவரே அவருக்கு கொடுக்கிறார். அதுதான் இந்த திருத்தைலத்தால் திருப்பொழிவு செய்தேன் அப்படிங்கிற வார்த்தையோட ஆழமான அர்த்தம். ஆனா இந்த திருப்பொழிவு அப்படிங்கிறது பழைய காலத்துல அரசர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யற ஒரு சடங்கு தானே? ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. அத நம்ம நேயர்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற நவீன சவால்களோட எப்படி பொருத்தி பார்க்கிறது? அதாவது திருப்பொழிவு என்பது வெறும் சடங்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பணிக்காகவோ அல்லது வாழ்க்கைக்காகவோ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அதிகாரத்தையும் ஆவியையும் ஞானத்தையும் ஆண்டவர் தன்னுள் இருந்து பகிர்ந்தளிப்பதை குறிக்குது. ஓஹோ. தாவீது தன் சொந்த பலத்தால அரசாங்கத்தை நடத்தல, கோலியாத்தை வீழ்த்தல, ஆண்டவர் கொடுத்த அந்த திருப்பொழிவின் வல்லமையால தான் நடத்தினான். புரியுது. இன்னைக்கு நம்ம நேயர்கள் அலுவலகத்திலோ அல்லது குடும்பத்திலோ பெரிய சவால்களை சந்திக்கும் போது எனக்கு இதுக்கு தகுதியே இல்ல, என்னால இதை சமாளிக்க முடியாதுன்னு பல நேரங்கள்ல மனசு உடைஞ்சு போயிருக்கலாம். குறிப்பா சுத்தி இருக்கிறவங்க நம்மள குறை சொல்லும் போது, உன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு முத்திர குத்தும் போது அந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாயிடும். ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை. அந்த நேரத்துல எப்படி இந்த வசனம் உதவி செய்யும்? அங்கதான் இந்த 21வது வசனம் ரொம்ப துல்லியமா வேலை செய்யுது. என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வாவ்! ஆண்டவருடைய கை நம்ம தோள் மேல இருக்கும்போது நம்ம முன்னாடி இருக்கிற எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சமாளிக்கிற உளவியல் மற்றும் ஆன்மீக பலம் நமக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு உள் வலிமை. கரெக்ட். இது எளிய நடக்கிற ஒரு மாயவித்த கிடையாது, உள்ளுக்குள்ளே ஏற்படுற ஒரு ஆழமான அடையாள மாற்றம். நான் தனியாள் இல்ல, ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் தாவீத கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமா நிக்க வச்சது. அதே தைரியத்தை தான் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ இந்த வலிமை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது.
என்ன தோணுது? நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வலிமை வேணும்னு கேக்குறாங்க. ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்கன்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. ஆமா, நிறைய ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த வலிமையை கொடுக்கிற ஆண்டவர் கூட ஒரு தந்தைங்கிற உறவை வளர்த்துக்க மறந்துடுறாங்க. ஒரு பணம் எடுக்கும் இயந்திரம் மாதிரி தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுற ஒரு கொடுக்கல் வாங்கல் பழக்கம் வந்துடுச்சு. ஆமா, ஏடிஎம் மிஷின் மாதிரி. கரெக்ட். உறவு இல்லாமல் வெறும் வலிமையை மட்டும் தேடுவது சரியா? இது நிலைச்சு நிக்குமா? நீங்க சொல்றது ரொம்ப துல்லியமான ஒரு சமூக பிரச்சனை. அந்த மாதிரி உறவில்லாத வலிமையை நாம தேடும்போது அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத 24 மற்றும் 26 வசனங்கள் ரொம்ப தெளிவா விளக்குது. என்ன சொல்லுது அந்த வசனங்கள்? என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் ஆண்டவர், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான வலிமை அப்படிங்கிறது உறவில் இருந்து தான் பிறக்குது. உறவை விட்டுட்டு வலிமையை மட்டும் தேடுனா அது சீக்கிரமே அழிவுக்கு கொண்டு போயிடும். இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம கைபேசியில ஒரு பெரிய மென்பொருள் மேம்படுத்தல் செய்யணும்னு வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் அப்டேட். ஆமா, அத முதல்ல மின்னேற்றியோட இணைக்கணும். அந்த இணைப்பு இல்லாம வெறும் கைபேசியோட பேட்டரியை மட்டும் நம்பி அந்த மேம்படுத்தல பண்ணுனா என்ன ஆகும்? நடுவுலயே சார்ஜ் தீர்ந்து போய் மொத்த கருவியும் பழுதாகிடும். கரெக்ட். அதுபோல ஆண்டவர் கூட எந்த ஒரு ஆழமான உறவும் இல்லாம அவர்கிட்ட இருந்து வெறும் வலிமை மற்றும் அதிகாரத்தை மட்டும் எதிர்பார்த்தா நாம சீக்கிரமே சோர்ந்து போயிடுவோம். மிக அருமையான ஒப்பீடு. அல்லது நான் என் சொந்த பலத்துல தான் சாதிச்சேன் அப்படிங்கிற ஆணவம் நம்ம வாழ்க்கையை அழிவுல முடிஞ்சிடும். கரெக்டா சொன்னீங்க. அந்த மின்னேற்ற இணைப்பு தான் ஆண்டவரோட நாம வச்சிருக்கிற தனிப்பட்ட உறவு. அதனாலதான் தாவீது ஒரு பெரிய அரசனா பலம் வாய்ந்தவனா இருந்தாலும் நீரே என் தந்தை, என் ஆண்டவர், என் மீட்பின் பாறை என்று அழைப்பான் என ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரை வெறும் ஒரு படைப்பாளியாகவோ தூரத்தில் இருக்கிற ஒரு பெரிய சக்தியாகவோ மட்டும் பார்க்காம என் தந்தை என்று தனிப்பட்ட முறையில் உரிமையோடு அழைக்கும் போதுதான் உண்மையான வலிமை கிடைக்குது. அப்படிப்பட்ட உறவு இருக்கும்போதுனா வெற்றி வரும்போது ஆணவம் வராது, தோல்வி வரும்போது விரக்தி வராது. ஆமா, அந்த 26வது வசனத்துல வர்ற மீட்பின் பாறை அப்படிங்கிற வார்த்தையும் கூட ரொம்ப ஆழமா இருக்கு. கண்டிப்பா. இன்றைய நவீன உலகத்துல சுத்தி 1000 பேர் இருந்தாலும், சமூக வலைத்தளங்கள்ல 1000 பேர் பின்தொடர்ந்தாலும் பலருக்குள்ள ஒரு பெரிய தனிமை உணர்வு, மன அழுத்தமும் இருக்கு. யாரும் எனக்கு உண்மையான ஆதரவு இல்லையேன்னு ஏங்குறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு பாறை எப்படி மழையிலையும் புயல்லையும் அசையாம அது மேல நிக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான ஆதாரமா இருக்கோ, அதுபோல நம்ம ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறாரு. உறுதியான ஆதாரம். மணல் மேல கட்டின வீடு மழையில் அடிச்சுக்கிட்டு போயிடும், ஆனா பாறை மேல கட்டின வீடு நிலைச்சு நிற்கும். இந்த எண்ணம் நேர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உறுதியான அடித்தளத்தை அமைத்து கொடுக்குது. ஆமா, மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா இந்த மீட்பின் பாறை ஒருபோதும் மாறாது. ஒரு அன்பான தகப்பனாகவும் அதே சமயம் ஒரு உறுதியான பாறையாகவும் ஆண்டவர் நம்ம கூடவே பயணிக்கிறார். இதை விட ஒரு பெரிய ஆறுதல் வேற என்ன இருக்க முடியும்? இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் ஒரு சவாலான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. அதிகாரம், பதவி, பணம் இதெல்லாம் நிரந்தரம்னு நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நீங்களும் ஒரு தாவீது தான். உங்களை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அல்லது உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைச்சிருக்கார். ஆமாம், உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். உங்கள் பலவீனங்களை மறந்துட்டு வெறும் தற்காலிகமான விஷயங்களை தேடாம இந்த நிலையான மீட்பின் பாறையின் மேல் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக கட்டி எழுப்ப நீங்க தயாரா? சிந்திக்க வேண்டிய விஷயம். அவருடைய அந்த மாறாத பேரன்பை எப்படி மற்றவர்களாலும் உங்கள் செயல்களாலும் வார்த்தைகளாலும் அறிவிக்க போகிறீர்கள்? இத இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம பாராட்டுகளை தேடாம சேவை செய்யும் போது ஏற்படுற தனிமையோ சோர்வையோ நம்ம கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் காண்ற ஆண்டவர் அறிவாரு. மனிதர்களோட பாராட்டுங்கிற எரிபொருள் தீர்ந்து போகும்போது ஆண்டவருடைய மாறாத பேரன்புங்கிற எரிபொருள் தான் நம்மளை தொடர்ந்து இயங்க வைக்குது. அவர் நமக்கு தந்தை, ஆண்டவர், மீட்பின் பாறையாக இருந்து நம்மளை தாங்குவாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நமது கேடயம்.
மனிதர்களோட கைதட்டல்களை விட ஆண்டவருடைய கரங்கள் நம்மளை தாங்கிறது தான் நமக்கு உண்மையான பலம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம விவாதித்த இந்த மாபெரும் பயணம் எந்த அங்கீகாரமும் தேடாம பாலம் கட்டிய அந்த அரசனோட ஸ்டோரியில தொடங்கி அடிமை அப்படிங்கிற பொருள் கொண்ட டூலோஸ் என்ற நிலைக்கு தன்னை தாழ்த்திய இயேசு, ஆண்டவரோட சித்தத்திற்கு வளைந்து கொடுத்த தாவீது அரசன், தன் மேல வெளிச்சம் விழாம இயேசுவின் மேல வெளிச்சம் பாய்ச்சிய ஒளியமைப்பாளரான திருமுழுக்கு யோவான், இறுதியா தனக்கு துரோகம் செய்ய போற யூதாஸோட கால்களையும் கழுவி மனித ஈகோவை முறியடித்த ஆண்டவரோட மாபெரும் அன்பு, இவை அனைத்தும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்குது. அனைத்தோட மையமும் ஒன்னே ஒண்ணுதான். நம்மள நாம வெறுமையாக்கி நம்ம ஈகோவை திறந்து ஆண்டவரோட விருப்பத்திற்கு நம்மள முழுமையா ஒப்பு கொடுக்கிறது. அந்த புள்ளியில தான் நமது சாதாரணமான வாழ்க்கை ஆண்டவரோட மீட்பு திட்டத்தோட ஒரு அற்புதமான கருவியா மாறுது. நேயர்களே, நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று அமைதியா சிந்திச்சு பாருங்க. இன்றைய உலகத்துல எல்லாரும் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ள துடிக்கிறாங்க. எனக்கு என்ன கிடைக்கும், என்னை யார் பாராட்டுவாங்க அப்படின்னு மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பரபரப்பான சுயநலம் மிகுந்த சூழ்நிலையில யாருக்கும் தெரியாம எந்த பாராட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க யாருடைய பாதங்களை கழுவ போறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அதாவது, உங்க குடும்பத்திலேயோ, நீங்க வேலை செய்யற அலுவலகத்திலேயோ, இல்ல உங்க சமூகத்திலேயோ யாருக்கு அமைதியா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்ய போறீங்க? இந்த தகுதியற்ற பணியாளர் அப்படிங்கிற மனநிலைய இன்னைக்கு நீங்க எப்படி உங்க வாழ்வுல செயல்படுத்த போறீங்க? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைக்கிற மிகப்பெரிய சவால். உண்மைதான். இத பத்தி நேயர்கள் கட்டாயம் சிந்திக்கணும். இந்த ஆழமான உண்மைகளை நாம் வெறும் காதால் கேட்டுவிட்டு மறந்து விடக்கூடாது. இதை நம்முடைய செயலில் காட்ட வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. எங்களோடு இணைந்து இந்த வாசகத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை தேடி கண்டுபிடித்ததற்காகவும் உமது பேரன்பால் அவர்களை அரவணைப்பதற்காகவும் நன்றி கூறுகிறோம். அவர்கள் உமோடு ஆழமான உறவில் வளரவும் உமது வலிமையை பெற்று வாழ்வில் வெற்றி பெறவும் அருள் தாரும். பல நூற்றாண்டுகளாக நீர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தியது போல எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் எங்களை வழிநடத்துகிறீர். ஆமாம் ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் அவசரப்பட்டு எங்கள் சொந்த விருப்பங்களை தேடினாலும் உமது எல்லையில்லா பொறுமையால் எங்களை தாங்கி உமது இதயத்துக்கு உகந்த பாதையில் எங்களை வழிநடத்தும். திருமுழுக்கு யோவானைப் போல நாங்களும் பணிவோடு உம்மை காட்டும் சுட்டு விரல்களாக செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். நீர் எந்த ஈகோவும் இல்லாமல் பாதங்களை கழுவியது போல நாங்களும் மற்றவர்களுக்கு பணிவோடு சேவை செய்ய எங்களுக்கு தேவையான தாழ்ச்சியை தாரும். தாழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு துரோகம் செய்பவர்களையும் எங்களை காயப்படுத்துபவர்களையும் உமது அன்பால் மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வலிமை தாரும். நாங்கள் வெறும் அறிவை மட்டும் கொண்டவர்களாக இல்லாமல் அதன்படி நடக்கும் பேறு பெற்றோர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் எங்கு சென்றாலும் உமது பிரதிநிதிகளாக உமது ஒளியை சுமந்து செல்பவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது நான் அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை இன்னும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். தேவே, என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.